ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான சாமானை பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. வெளியே எடுத்து வச்சிங்கன்னா கத்திரிக்காய் கருத்தா மாதிரி ஆகிடும். அதனால் நான் தண்ணியில் போட்டுக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி 2 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்க போகுது இந்த வேர்க்கடலை தாங்க. இந்த பொரியலுக்கு இந்த வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரே ஒரு பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் ரொம்ப வேணாம், ஒரே ஒரு பத்தை எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், கடுகு, மஞ்சள் தூள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு நம்மளுக்கு தேவையான சாமானுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வறுத்த வேர்க்கடலையை நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த வேர்க்கடலையும் தேங்காயும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சி எடுத்துக்கோங்க ஜாரை. அதில் இந்த வறுத்த வேர்க்கடலையை நான் உடச்சி வச்சுருந்தேன், தோல் இல்லாத. அதை நம்ம ஜாரில் மாற்றி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல. இப்போ அதே பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் அதை. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொரகொரன்னு அரைச்சிருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பத்தை அதையும் நான் கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கிறோம். அது அதே மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, தண்ணியும் ஊற்றாதீங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அதையும் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு மட்டும் போட்டுக்கோங்க. நான் வேறு எந்த சீரகம் எதுவுமே நான் போடலை, வெறும் கடுகு மட்டும் போட்டுட்டு வெங்காயம் 2 வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நான் போட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் சால்ட்டு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டேன், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா அது வதங்கணும். இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு டேஸ்ட்டே வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா நைஸாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கிறேன். நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி அடியும் பிடிக்காத அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு இந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கி செய்யும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். முழுசாக இருந்தால் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வச்சுருந்த 1/2 கிலோ கத்திரிக்காய், அந்த 1/2 கிலோ கத்திரிக்காவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காவை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த எண்ணெயிலே அது நல்லா அந்த கத்திரிக்காய் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயோடைய கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஃப்ரெண்ட் போடுறேன். அது பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். உங்களுடைய தூள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க.
மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்புத்தூள் ஏற்கனவே நான் மஞ்சள்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால இதில் நான் அரை ஸ்பூன் தான் மஞ்சள் தூள் போடுறேன். இப்போ பாருங்கள், அந்த மசாலாலாம் நல்லா அந்த கத்திரிக்காயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. நான் இன்னும் தண்ணி எதுவுமே ஊற்றலை. இதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா ஒரு அளவுக்கு இதானதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காயும் தண்ணி ஊற்றாத தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். அதையும் நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அந்த தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ தேங்காய் மிக்ஸ் ஆகி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாரில் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் தான் ஊற்றுறேன். நான் இது வரைக்கும் தண்ணியே ஊற்றலை. நம்ம தேங்காய் அரைச்ச ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அது வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அது கத்திரிக்காயில் நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கத்திரிக்காய் ரொம்ப குழையும் வேக வைக்காதீங்க, இதே மாதிரி வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா முழுசாக வெந்து வரணும். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுருந்தோம். வறுத்த வேர்க்கடலை கொருன்னு பொடி பண்ணி வச்சுருந்தோம். அதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா தூவிக்கோங்க எல்லா பக்கமும். இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த வேர்க்கடலை பொடி. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். எல்லா பக்கமும் அந்த வேர்க்கடலை வந்து பொடி வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸில் போட்டு இந்த பொரியலை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே அளவுங்களில் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் பொரியல் நம்மளுக்கு வீட்டில் சூப்பராக நம்ம ரெடி பண்ணலாம். இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதை தான் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். பாருங்கள், கத்திரிக்காய் கொஞ்சம் கூட குழையாது, நல்லா முழுசாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.